என்னைக்கு சேர்த்து எடுக்கிறியா? அப்படியே அந்த ஃபோட்டோவோட எடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணா கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ருசியாக இருக்கும். நான் பண்ணுற மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். முதல்ல இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஓரத்தில் எல்லாம் முள் இருக்கும். இதையும் இந்த 2 சைடையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கருவாடு கட் பண்ணணும். அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னாவே அப்படியே வந்துடும். இப்போது இதனோட செதில் கருவாட்டில் செதில் இருக்கும். இதெல்லாம் எடுக்கணும். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த ஸ்மெல் வரும், ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும், சாப்பிட மாட்டாங்க யாரும். இந்த மாதிரி தலையோடையே போடுங்க. கருவாடு எப்போவும் தலையோடு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு. இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க. அவ்வளோதான். மண்சட்டியில் தான் பண்ண போகிறோம் அன்னைக்கு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கருகணும். கருவாட்டு குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் மாறட்டும். வெந்தயம் கூட கொஞ்சமாக சோம்பு, நல்லா கருகிருச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுருவோம். இந்த பச்சை மிளகாயை இப்படி 4 இப்படி கீறி போட்டுருங்க. வெங்காயம் போடும் போதே போட்டுருங்க. அவ்வளோதான். பச்சை மிளகாயும் போட்டுடலாம். ஏன்னா முழுசாக போட்டோம்னா சில வெடிக்கும் பச்சை மிளகா. அதனால் இந்த மாதிரி கீறி போடணும். அடுத்து ஒரு 4 பல் பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ரொம்பவும் இது கருகி போயிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது. அங்கே அடுப்பில் அந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸு, இந்த மாதிரி கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் மண்சட்டி குழம்புக்கு. நீங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி வச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். இந்த மாதிரி 2 கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ண உடனேயே நீங்கள் போடுறேன்னா ஓகே, லேட்டாச்சுன்னா காரிரும். இப்படி நீளமாகவே கட் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்புக்கு நீல வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டு வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம்.
இப்போது இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிடுவோம். காட்டு. உருளைக்கிழங்கு போடலாம், வாழைக்காய் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பண்ணா கருவாடை. உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதை ஒரு கிண்டி விட்டுறலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போது மிளகாத்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. இப்போது தண்ணி சேர்த்துருவோம். இந்த அளவு தண்ணி போதும். ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு சேர்த்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு போடுவோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளி எடுத்துடலாம். புளியை ஊற வச்சிடும். அது ஊறட்டும். நம்ம கருவாடெல்லாம் போட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புளி ஊற்றணும். இல்லைன்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் அவியாமல் கொஞ்சம் டேஸ்ட் வராது. உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டில் அதிகமான உப்பு இல்லை. இது நீங்கள் பார்த்து போட்டுருங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா குறைக்க முடியாது. ஏன்னா குறைச்சே போடுங்க. நம்ம காணலைன்னா போடலாம். இப்போது நம்ம கருவாட்டை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இதை 2ஆக கட் பண்ணி கூட போடலாம். நான் முழுசாகவே போட்டேன். இப்போ மூடிடலாம். பாத்திரலாம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ போதும். இந்த சமயத்தில் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ஏதாவது குறைகள் இருந்தால் போட்டுக்கலாம். நீங்கள் இது உப்புன்னா இப்போ சேர்த்துருங்க. இல்லை மிளகா ஏதாவது குறையாக இருந்துச்சுன்னா இப்போ தாளிக்கிற போது நீங்கள் போட்டு கலந்து இதில் போட்டுடலாம். இது போதும். ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம அடுப்பை. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம். சூடாகட்டும் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் தான் நல்லது, டேஸ்ட்டும் கூட. ஆனால் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் பெரிய வெங்காயம் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் நல்லா கருகணும். இப்போது உங்களுக்கு உரப்பு ஏதாவது உரப்பு கம்மியாக இருந்தால் இதில் 1 ஸ்பூன் கொஞ்சம் கருகினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் தாளித்து ஊற்றும் போது ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா கருகிருச்சு. இப்போ ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு டக்குன்னு மூடிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த வாசம் போயிடுச்சுன்னா டேஸ்ட் வராது.
சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுதான் மெத்தடு. இப்படி தான் பண்ணணும் கருவாட்டு குழம்பு. நல்ல ருசியாக இருக்கும்.